ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னோட மொபைல் ஃபோனில் பவர் பட்டன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதோட இப்போ பவர் பட்டன் வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனை எப்படி நம்மளே சர்வீஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் ஏதாவது பவர் பட்டன் டேமேஜ் ஆகிடுச்சு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இந்த மொபைல் ஆன் பண்ணி தான் ஆகணும், கடையில் கொடுத்து சரி பண்ணுறதுக்கு இந்த சுச்சுவேஷன் ஆன் பண்ணி தான் ஆகணும், ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. ஸோ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்சங் J2 சொல்லக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும், அதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பவர் பட்டனில். ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகலை, மொபைல் ஃபோன் ஆன் ஆகலை. நீங்களே பாருங்கள், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மொபைல் ஃபோன் வந்து எனக்கு ஆன் ஆகலை. ஸோ இது சின்ன சிம்பிள் ட்ரிக்கு தான். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட மொபைல் சார்ஜர் தான். அந்த மொபைலோட சார்ஜர் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் ஃபோனை நம்மளால் ஈஸியாக ஆன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா பேட்டரி ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், அதுக்காக தான். ஸோ அதுக்காக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ என்னோட சார்ஜரை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே ஒரு சார்ஜிங் இண்டிகேஷன் வரும். ஸோ இந்த இண்டிகேஷன் வருது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் சார்ஜர் லைட்டாக பிளிங்க் ஆகும், அதாவது பர்சன்டேஜ் காட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ ஒரு காட்டின பிறகு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு இந்த சார்ஜர் கனெக்டர் என்ன பண்ணுறேன், அன்பிளக் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சடனாக மொபைல் ஃபோனோட பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ என்னோட மொபைல் ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு, அதாவது எந்த ஒரு பவர் பட்டன் எதுவுமே ப்ரெஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு சார்ஜர் மூலமாக என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மொபைல் ஃபோனை ஆன் பண்ணியிருக்கேன். இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லா மொபைலுக்குமே சப்போர்ட் பண்ணும். அதாவது இந்த மாதிரி ரிமூவபிள் பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இப்போ 4 ரிமூவல் பேட்டரி நம்மளோட கேசிங் கலறது கொஞ்சம் ரிஸ்க் தான், அதுக்கு நம்ம ஹார்ட்வேர் சர்வீஸ்லாம் கொடுக்கணும். ஸோ ரிமூவபிள்னால ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.